அல்ஹம்துலில்லாஹ் அல்லமல் இன்சான் மாலம் யாலம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் சையீதுனா வ ஹபீபினா வ ஹபீபி குலூபினா வ அபில் காசிம் முஸ்தஃபா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அஜ்ஜில் ஃபரஜஹு. قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய உரையிலே இஸ்லாமிய வரி என்று சொல்லக்கூடிய ஜகாத் அஸகாத்து ஃபில் இஸ்லாம் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் நினைக்கின்றோம். அஹ்காமு ஜகாத், அதே போன்று ஹிக்மத்து ஜகாத், ஜகாத்துடைய சட்டத்திட்டம், எதில் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயமும், ஜகாத் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய தத்துவம் என்ன, ஜகாத் எப்படியான ஒரு சமூக மாற்றத்தை, சமூகத்திலே ஒரு ஒரு அபிவிருத்தியை, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பதில் ஜகாத்தின் பங்களிப்பு என்ன என்று நாங்கள் பார்க்கலாம். பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. யாராக இருந்தாலும் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் பிரதானமான விடயம், இன்றியமையாத ஒன்று. இந்த பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதிலே மனிதன் பல வகையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறான். எத்தனையோ முயற்சிகள். இன்று அறிவும் தொழில்நுட்பம், இதே போன்று பல வகையான விடயங்கள் முன்னேறி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பொருளாதாரத்தை பொருளீட்டுவதிலும் மனிதன் பல வகையான முயற்சிகளையும் அவன் பொருளாதார ரீதியான பல முன்னேற்றத்தையும் மனிதன் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்று இந்த சிலர்களுடைய கரங்களிலே இந்த பொருளாதாரத்துடைய அந்த சுக்கான், அதனுடைய கடிவாளம் இன்று அகப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்று உலகத்தினுடைய பொருளாதாரத்தை எப்படியானவர்களுடைய கையிலே சிக்கியிருக்கிறது, இன்று உலகத்திலே எவ்வாறான பொருளாதார திட்டங்களையும் சட்டங்களையும் அவர்கள் வங்கி அமைப்பென்றும், இன்சூரன்ஸ் என்றும், அடுத்தது பெரும் பெரும் கம்பெனிகள் என்றும், உற்பத்திகள் என்றும், இப்படியாக பல வகையான விடயங்களிலே இந்த பொருளாதாரம் பொருளீட்டுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர்கள் தங்களுடைய அந்த வியாபார பொருட்களுடைய விலையை, பிரைஸை அவர்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக அளவோடு உற்பத்தி செய்வார்கள். ஏனென்றால் இன்று பஜாரில் நிறைய சாமான் இருக்கும் என்று சொன்னால், கேள்வி குறைய இருந்தால் அதனுடைய அதனுடைய விலை குறைய இருக்கும். ஆனால் சாமான் கொஞ்சம் இருந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தால் அதனுடைய விலை கூடியிருக்கும். சில மெகசின்களில் நாங்கள் படிக்கலாம், பார்க்கலாம். எந்த அளவுக்கு சொன்னால், இன்று இந்த கோதுமை இதனுடைய விலையை ஸ்திரமான ஒரு விலையை வைத்துக் கொள்வதற்காக, அதனுடைய ஸ்ட்ரென்த்தான பிரைஸ், இதுக்காக சில நேரங்களில் கோதுமை கூடுதலாக அதிகமாக உற்பத்தி செய்தால் அவைகளை கொண்டு போய் கடலிலே கொண்டு போய் கொட்டுவார்களா சில நேரம். இதே போன்றுதான் நாங்கள் சில நாடுகளிலே, உதாரணமாக அண்மையிலே சில ஒரு பத்திரிகையிலே பார்த்தோம், அந்த நாட்டுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கின்ற பொழுது, ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவதற்கு, மக்களுக்கு அன்றாட சாப்பாட்டில் பிரச்சனை, சாப்பாடு இல்லாவிட்டால், கொழும்புல கோழி முட்டையும் பாலும் இல்லைன்னு சொன்னால்
முடிஞ்சு. பருப்பும் இல்லைன்னு சொன்னால் கதை முடிஞ்சு. அப்போ சில நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த முட்டையில் கொண்டு போய் பாலைவனத்தில் கொட்டி விடுறாரு. உதாரணம் ஈரான் அப்படி செஞ்சாங்க. ஷாமன்னருடைய ஆட்சிக்கு பிறகு அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அந்த மக்களை தூண்டுவதற்காக பஜாருக்கு போனால் மக்களுக்கு முட்டை வேணும், பால் வேணும், அரிசி வேணும், சாமான் வேணும். குறைஞ்ச உடனே மக்கள் நாட்டுக்கு தான் ஏசுறேன். இந்த முல்லாக்கள் இந்த தலைப்பகட்டின ஆக்கள்லாம் வந்து தான் நாட்டில் இவ்வளோ பஞ்சமும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு எதிராக அவர்கள் அங்கே தூண்டப்படுவார்கள். விரும்பியோ விரும்பாவிட்டாலோ அவர்கள் தூண்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆகவே இந்த கோதுமைகளை கொண்டு கடலில் கொட்டுவது, முட்டை போன்ற விடயங்கள் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு பாலைவனத்திலே கொட்டி விடுவது, அதே நேரத்திலே நூற்றுக்கணக்கான உயிர்கள், ஏழைகள், வறியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அழிந்து கொண்டு பசி பட்டணியோடு செத்துக்கொண்டு மடிகின்ற இந்த விடயத்தையும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அப்ப இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை கண்டுகொண்டு இஸ்லாம் கண்டும் காணாமல் போன்று இஸ்லாம் விட்டு வைத்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இஸ்லாம் இந்த பொருளாதார சமப்படுத்தலை, மனிதனுடைய சிலர்கள் பார்த்தால் கோடீஸ்வரர்கள், சிலர்கள் பட்டினியாக கிடந்து வாழுகிறார்கள். அப்ப இதற்கென்று ஒரு திட்டத்தையும் இந்த வறுமையை ஒழிப்பதற்காக இஸ்லாம் ஒரு முறையையும் வைத்திருக்கிறது. ஏனென்றால் வறுமை, ஃபக்ர் எப்படியான விஷயத்தை தோற்றுவிக்கும் என்று சொன்னால் அது மிக மோசமான தகாது ஐன் யகூனல் ஃபக்ரு குஃப்ரா. வறுமை ஒரு மனிதனுடைய ஈமானை கூட, அவனை நிராகரிப்பவனாக முஸ்லீம் இஸ்லாத்திலே இருந்து அவனை வெளியேற்றி விடக்கூடிய நிலைமைக்கு கூட ஆக்கி விடுகின்றது என்ற ஒரு ஹதீதை நாங்கள் பார்க்கின்றோம். பல வகையான ஒழுக்க சீர்கேடுகள் எழுவதற்கு வறுமைதான் காரணமாக இருந்திருக்கிறது. மக்கள் ஒழுக்கம் இல்லாமல் நெறிப்பிரலோடு கொலை, ஏன் வறுமை கொன்றை பேசுறது, பேசி என்ன செய்யறது, கொலை செஞ்சு போட்டு காசை வாங்கி கொள்றது, கொள்ளை அடிக்கிறது. சில வறுமை நாடுகளில் வறுமை நாடுகளில் பாருங்க, கொள்ளை கூட கொலை இருக்கும். அதே போன்று அங்கே விபச்சாரத்தில் கூட பெண்கள் ஈடுபடுவதை கூட நாங்கள் பார்க்கலாம். வறுமையினுடைய அகோரத்தினால் தன்மானம் இழந்து கூட தன் பசியை, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை போக்கிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய மோசமான நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். இதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் அல் ஃபக்ரு மன்ஷவுல் ஜஹ்லி வல் மரத், வறுமைதான் அந்த நோயும், அதாவது வறுமை அறியாமையினுடைய அதாவது மடத்தன்மையிலே இருப்பதற்கு வறுமை காரணம். அநேகமான நோய்கள் ஏற்படுவதும் வறுமை காரணம். ஏனென்று சொன்னால் வறுமை எப்படி மனுஷனை அறியாத மக்களாக இப்படி வந்துடுங்க, அறியாத அதாவது வறுமை எப்படி மனுஷனை ஒரு கல்வி இல்லாத ஒரு சமுதாயமாக ஆக்கியிருக்கும் என்று நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால், ஒரு வறுமையான நாட்டில் ஒழுங்கான ஸ்கூல் இருக்காது, பெரிய மதரசாக்கள் இருக்காது, பெரிய யூனிவர்சிட்டிகள் இருக்காது. வறுமையான நாடு. அப்போ மக்கள் என்ன செய்வார்கள், மடையர்களாக இருப்பார்கள், அறிஞர்களாக இருக்க மாட்டார்கள், புத்திசாலிகளாக இருக்க மாட்டார்கள், புத்திஜீவிகளாக இருக்க முடியாது. இன்று மக்கள் எல்லாம் படிக்க எங்கே போகிறாங்க, உலகத்தில் அறிவில் கூடிய நாடுன்னு எங்கே, யூகே தான் போகிறது. டாக்டர்ஸ்கள் உருவாகிறேன் அவருக்கு என்ன செய்யணும், எம்பிபிஎஸ் லண்டன் என்ற பேர் இருக்கணும், பெரிய பெரிய எல்லா இம்பீரியல் காலேஜில் என்ன செஞ்சிருக்கணும், அவர் படிச்சிருக்கணும். ஏன்னா அப்படியா நாடுகளுக்கு போவார்கள். ஏன் அதெல்லாம் வசதியான நாடுகள், அறிவினுடைய உச்சகட்டத்திலே, தொழில்நுட்பத்தினுடைய டெக்னாலஜி இன்ஃபர்மேஷனிலே முன்னேறிய நாடுகள். எனவே வறுமை இருக்கின்ற நாடுகளிலே இப்படியான அறிவாலயங்கள், அறிவு நிலையங்கள், மதரசாக்கள், தரமான ஜாமியாக்கள், தரமான கல்லூரிகள் இருக்காது. அப்போ மக்கள் அறியாத தன்மையோடு மனத்தனத்திலே தான் மக்கள் இருப்பார்கள். அதே போன்று இந்த நாடுகளிலே, வறுமை மிக்க நாடுகளிலே ஒழுங்கான ஹாஸ்பிட்டல்கள் இருக்காது.
பாரிய வைத்தியசாலைகள் இருக்காது. அப்போ நோய்கள் வருகின்ற பொழுது மக்கள் எங்கே போவார்கள்? சின்ன சின்ன கிளினிக் அல்லது கிளினிக் சென்டர் அல்லது சிறிய ஆஸ்பத்திரிகள், ஹாஸ்பிட்டல், இப்படியான இடங்களுக்கு தான் போவார்கள். ஆனால் தரமான வசதி உள்ளவர்கள் எங்கே போவாங்க? நாட்டில் போவாங்க, அப்படி இல்லாட்டி இந்தியாவுக்கு போவாங்க, அப்படி இல்லாட்டி அமெரிக்காவுக்கு போவாங்க, அல்லது லண்டனுக்கு போவாங்க, இப்படியெல்லாம் போவாங்க, சிங்கப்பூருக்கு போவாங்க. பாரிய ஆப்ரேஷன்னா வசதி இருந்தால் தான் அதெல்லாம் செஞ்சு உயிரை பாதுகாக்கலாம். உயிர் இருந்தால் தான் எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம். எனவே வறுமை என்பது மனிதனை நோயுள்ளதாக மாற்றும். வறுமை என்பது மனிதர்களை அறியாத படிப்பில்லாத மக்களாக வைத்துக் கொள்ளும். எனவே இஸ்லாம் வந்ததனுடைய நோக்கம் அறியாமையை அழித்து அறிவென்னும் ஒளியை ஏற்றி வைக்கத்தான் இஸ்லாம் வந்தது. மௌத்துல் ஜஹல் ஹயாத்துல் இல்ம், இதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். இதுதான் இஸ்லாம் வந்து ஜஹல் அறியாமை, ஃபக்ர் வறுமை, மரல் நோய், ஃபசாத் ஒழுக்க சீர்கேடு, வலால் மூட கொள்கை வழிகேடு, இவைகளை எல்லாம் இல்லாமலுக்காக்கி இவைகளுடைய அடிப்படை வேறையை அறுத்தறிவதற்குத்தான் இஸ்லாத்தினுடைய உதயம் இஸ்லாம் அரேபிய நாட்டிலே உதயமாகி உலகம் பூராகவும் சுடர்விட்டு எரியக்கூடிய நிலைக்கு வந்தது. எனவே இதனை இந்த இப்படியான சீர்கேடுகளை, ஒழுக்க வீழ்ச்சிகளை எவ்வாறு சமூகத்திலே இருந்து இல்லாமல் ஆக்குவது என்பதை ஆழமாக நுணுக்கமாக நாங்கள் சிந்தித்தால் உலகை படைத்தவன், மனிதர்களுடைய மனோநிலையை அறிந்தவன், நாடுகளாக பிரிவார்கள், தேசமாக பிரிவார்கள், ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அடக்கியாலும் சமூகத்திலே உள்ளவர்கள் சிலர்கள் கோடீஸ்வரர்களாக பெரும்பெரும் லட்சாதிபதிகளாக இருப்பார்கள், அடிமட்டத்திலே மக்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் அறிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கென்று ஒரு சட்டத்தை, அதற்கென்று ஒரு விதியை வைத்திருக்கின்றான். அதுதான் அஸ்-ஜகாத் என்று சொல்லி ஒன்றும் அல் ஹும்ஸ் என்று சொல்லி ஒன்றையும், இரண்டு விடயங்களை இஸ்லாத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்திலே முஸ்லிம்களிடத்திலே பெரிய பிரச்சனைகள் இல்லை, கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ஹும்ஸ் என்பதிலே அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடிய சுன்னத், அதாவது சுன்னத் வல் ஜமாஅத் இடத்திலும் ஷியா சமுதாயத்திடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஜகாத் என்று சொன்னால் அதனுடைய அகராதி பாஷையிலே, டிக்ஷனரி பாஷையிலே நாங்கள் சொல்வதாக இருந்தால் அந்நுமு வ தஹாரா, வளர்ச்சி, தூய்மையாக்கும், இல்லாததை அகற்றி, அதாவது இருக்கக்கூடிய பணத்தை அது தூய்மையாக்கி சுத்தமாக்கி விடும், அதே நேரத்தில் அது வளர்ச்சி அடைய செய்யும் என்பது அகராதி பாஷை. ஆனால் இஸ்லாத்தினுடைய ஷரியாவினுடைய பார்வையிலே ஜகாத் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்துக்கு எவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்றால், அஸ் ஜகாத்து அல் ஃபரீலத்து அல் மாலியா அல்லத்தி ஃபரதஹ அல்லாஹு அலல் மாலி விஃப்க அஹ்காமின் வ கவானீனின் முஹத்ததா. அது இறைவன் பொருளாதாரத்திலே, பணத்திலே, செல்வத்திலே வைத்திருக்கின்ற கடமை, அதை அந்த சட்டத்தின், அது குறிப்பிட்ட சட்டம், அதற்கென்று வகுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கு அடிப்படையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அவர்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து நீங்கள் எடுங்கள், ஹுத், அதாவது ஹுத்னா எடு, எடுங்க என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் வலுக்கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யலாம்? இஸ்லாமிய ஆட்சி எடுக்கும், கட்டாயம் வேண்டாம், அவர்களுடைய சொத்தல்ல, அவர்களுடைய பணத்தில் இது கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், சதகாவாக, ஜக்காத்தாக நீங்கள் எடுங்கள், எடுத்து என்ன செய்யுங்கள்? துதஹிருஹும், அவர்கள் தூய்மைப்படுத்துங்கள், வதுஸக்கீஹிம், அதை நீங்கள் தஸ்கியா செய்யுங்கள், பிஹா வஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இன்ன சலாத்தக, உங்களுடைய பிரார்த்தனை அவர்களிடத்திலே ஒரு அமைதியை ஏற்படுத்தும், இன்ன சலாத்தக சக்கனுல்லகும் வல்லாஹு சமியோன் அலீம் என்று சூரத்துல் தௌபாவிலே 103வது வசனத்திலே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். இந்த ஜகாத்துக்குரிய விடயத்தை பற்றி, ஏன் ஜகாத் கடமையாக்கப்பட்டது?
என்பதை பற்றி பல வகையான தத்துவங்கள், ஹிக்மத், இவைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. இன்ன இல்லத்து ஜகாத் மின் அஜ்லி கூத்தில் ஃபுகரா. ஜகாத் கடமையாக்கப்பட்டது ஃபுகராக்களுடைய, ஏழைகளுடைய, வறியவர்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக. தஹ்சீனு அம்வாலில் அக்னியா, செல்வந்தர்களுடைய பொருளாதாரத்துக்கு அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக இருப்பதற்காக. ஹக்குன்னாஸ் ஹக்குல்லா, இதிலே ஹக்குன்னாஸ் ஹக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமை இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டியதை அவனுடைய ஹல்குக்கு, அவனுடைய படைப்பினங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஜக்காத்துக்கு பல வகையான சட்டங்கள் இருக்கிறது. ஷுரூத்து ஜக்காத். ஜக்காத்து கொடுக்க வேண்டியால் பருவம் அடைந்திருக்க வேண்டும், புளூ, புத்தி சுவாதீரியம் உள்ளவராக இருக்க வேண்டும், சுதந்திரமானவராக இருக்க வேண்டும், அந்த பணத்தை அவருடைய கையிலே அந்த பணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். அதை சில நேரங்களில் அவருடைய பணம் இருந்தும் அதை அவர் பெற்றுக்கொள்ள முடியாத வேற ஒரு வகையான அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இல்லாமல் அரசாங்கமோ அல்லது வேறு ஒரு அமைப்பாலோ அந்த பணம் முடங்கப்பட்டிருந்தால் அப்படியான விடயமெல்லாம் நீக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற அத்தமக்குனு மின தஸர்ருஃப் அல் இஸ்லாம் லைஸ ஷர்தன் ஃபி உஜூபி ஜகாத் என்று சொல்லி, இப்படி அதாவது அந்த என்ன, அதாவது காஃபிரானவர்கள் கூட ஜக்காத்தை கொடுக்கணும் சொல்லப்படும். இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய காஃபிரானவர்கள் கூட ஜக்காத்தை கொடுக்க வேணும் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் வைய தஜிபு அல் காஃபிரி ஐதன் சையீது முஹ்சின் அல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மின்ஹாஜு சாலிஹின் என்ற கிதாபில் சுட்டி காட்டுகிறார். ஏன் அவர்களுக்கு இப்படி கடமை என்று சொன்னால், وتقوم سلطة شرعية باستفائها من الكافر وضمها إلى بيت مال المسلمين. முஸ்லிம்களுடைய பைத்துல் மால்ல ஒரு ஜகாத்தை எடுத்து சேர்க்கணும் என்று சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க என்று சொன்னால், لأن غير المسلم, முஸ்லீம் அல்லாதவர், في المجتمع الإسلامي, அவர் இஸ்லாமிய நாட்டில் தான் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க, சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள், ஆட்சி நடக்கிறது முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சி. ينتفع من الزكاة عندما تستثمر في مجال الخدمات العامة. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான விடயங்கள் அந்த அரசாங்கம் செய்கின்ற பொழுது, மற்றவர்களுடைய ஜக்காத்திலே இருந்து அங்கே செய்கின்ற பொழுது அவர்கள் பிரயோசனம் அடைகிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி பிரயோசனம் அடைவது என்றால், கெபினாயில் மதாரிஸ், அங்கே மதரசாக்களை கட்டியிருப்பார்கள், கட்டியிருப்பார்கள், காலேஜுகளை, யூனிவர்சிட்டி. இஸ்லாமிய நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் படிக்கிற இல்லையா, படிக்கிறார்கள். ஒரு முஸ்தஷ்ஃபியாத், ஹாஸ்பிட்டல்கள் இருக்கும், முஸ்தஷ்ஃபா. அப்போ ஹாஸ்பிட்டல் புள்ள படுறேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவார், நோய் வந்தால் முஸ்லீம் அல்லாதவர்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே. அப்போ இப்படியான பயன்பாடுகளை அடைகின்ற பொழுதோ அவர்களும் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேணும். ஒத்துருக்குமின் ஜிஹத்தின், அதே நேரத்தில் அவங்க பாதைகள் போடப்படுகிறது, ஆஸ்பத்திரிகள் வைத்தியசாலையில் கட்டப்படுகிறது, கலாகூடங்கள் கல்லூரிகள் அமைக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அவர்கள் பிரயோசனப்படுத்துகின்றார்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருந்து கொண்டு. எனவே அவர்களிடத்திலும் இருந்து இந்த ஜக்காத்தை பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை சையீது முஹ்சின் அல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மின்ஹாஜு சாலிஹின் என்ற கிதாபிலே சுட்டி காட்டுகிறார். எப்படிப்பட்ட பொருளிலே ஜக்காத் கடமை என்று சொன்னால், மா தஜிபு ஃபீஹி ஜக்காத் அல் குலாத்து ஸர்இய்யா அல்லது அல் கல்லாத்து, அதாவது உற்பத்தி விவசாய ரீதியாக ஒவ்வொரு நாட்டிலும் பிரதான தானியம், உணவு தானியம், பிரதான உணவு. சில நாடுகளில் ஹந்தா கோதுமை, ஷயீர் வாட்கோதுமை. சில நாடுகளில் என்ன இருக்கும், வேறு நாடுகளில் நெல், விவசாயம், அரிசி. பிரதானமான ஆசியா, தெற்காசிய நாடுகளில் பிரதானமாக இருக்கக்கூடியது நெல். மத்திய கிழக்கு நாடுகளில் பிரதானமான, அதாவது அங்கே அரிசி சோறு என்றால் இங்கே
கோதுமை, ரொட்டி இதுகளை சாப்பிடுவார்கள். எனவே அந்தந்த பிரதேசங்கள் அவருடைய பிரதான உணவாக இருக்கக்கூடியது. அதே போன்று அத்தம்ரு, ஈத்தம்பழம், சபீப், இந்த கிரேப்ஸ், அதில் அந்த விதிரிக்கும் என்ன சொல்கிறதுக்கு, கிரேப்ஸில் இந்த கிரேப்ஸ், காஞ்ச கிரேப்ஸ் இருக்கும். அதே போல் இப்படியாக இந்த ஜக்காத்துடைய பொருள்களை சொல்லிவிட்டு அது எவ்வாறு இருக்க வேண்டும். வாத்து ஹக்கவு யௌம ஹசாதிஹி, சூரத்துல் அன்ஆமின் 141வது வசனத்திலே நீங்கள் அறுவடை செய்கின்ற பொழுது அந்த அறுவடையினுடைய நாளிலே அதுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதிலே 847 கிலோகிராமுக்கு அந்த ஜக்காத்தினுடைய அளவு ஆரம்பமாகிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு, இதில் சில இயற்கையாகவே மழை பெய்து உற்பத்தியாகின்ற பொருள், அடுத்தது நீர்ப்பாய்ச்சல் ஊடாக உற்பத்தியாகின்ற பொருள், சில நேரம் அப்படி என்று சொன்னால் அது எவ்வாறு கொடுக்க வேண்டும். இதில் இயற்கையாகவே அந்த மழை நீர் போன்ற விதைச்சு போட்டு வாரையும் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை, நீர் பாய்ச்சிறதோ வேறு ஒன்று வேலையும் இல்லை. மழை பெஞ்சி ஏன்னா அந்த பெய்கின்ற மழையாலே என்ன செய்யும், அவர்களுக்கு அந்த விளைச்சலை கொடுக்கும். அப்படி என்றால் 10% என்ன செய்யும், 100க்கு 10% கணக்கு பார்த்து கொடுக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் மழை இல்லாமல் அவர்கள் நீர் பாய்ச்சி வேறு இடத்துல இருந்து நீர் பாய்ச்சி செய்யக்கூடியதாக இருந்தால் 5% கொடுக்கணும் என்பது இந்த அகல் பைத்துடைய அதிதிகளில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். சில நேரங்களில் மழையும் பெய்கிறது, நீரும் பாய்ச்சப்படுகிறது என்று சொன்னால் கூடுதலாக எது இருக்கிறது என்று பார்த்து நாங்கள் என்ன செய்யணும், அதை கணக்கிட்டு கொடுக்கணும். அதில் ரெண்டும் சமனாக மழையும் 50%, நீர் பாய்ச்சுவது 50% என்று சொன்னால் அந்த விளைச்சலை அதை சரி பங்காக அரைவாசியாக பிரித்து 10%, 5% என்று சொல்லி மழை இயற்கையாக கிடைத்த நீருக்கு என்று சொல்லி அந்த 10% மற்றும் 5% என்று சொல்லி இப்படியாக பார்க்கப்படுகிறது, கூறப்படுகிறது. எதற்கு இவைகளெல்லாம் விவசாயம் சம்பந்தமான தானியங்களுக்கு. அடுத்தது அன்ஆமு ஸலாஸா, மிருகங்கள் 3 வகையான மிருகங்களுக்கு ஜக்காத்து கடமை. என்ன? அல் இபுல் வல் பக்கர் வல் கனம், ஆடு, மாடு, ஒட்டகை, இவைகளுக்குரிய ஜக்காத்தும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இதிலும் இயற்கையாக தரையிலே மேய்வது, அவங்களோட சொந்த அதுக்கென்று சொல்லி அந்த மேய்ச்சல் தரையொன்று அவங்க உருவாக்கி அதில் புல்லு போட்டு அதில் வளர்த்து கிழங்கு போட்டு அந்த புல்லுகள் வளர்த்து அப்படியான தரையிலும் இயற்கையாக வளர்கின்ற அதுவும். அடுத்தது இவர்களாகவே புல் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறது, அல்லது இவர்கள் உற்பத்தி செய்திருக்கின்ற இவர்கள் உருவாக்கி இருக்கின்ற தோட்டத்திலே அதில் மேய்கின்ற பிராணிகள் என்று சொல்லி இப்படியான விடயங்களை சொல்லுகின்றார்கள். ஒரு வருடம் இதுக்கு பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இபிளுடைய பொதுவாக ஒட்டகத்தை வைத்து 5 ஒட்டகத்துக்கு ஒரு ஆடும், 10 ஒட்டகைக்கு 2 ஆடும், 15 ஒட்டகைக்கு 3 ஆடும் என்று சொல்லி அப்படியே சொல்லிக்கொண்டு வந்து 26க்கு பிறகு பாத சித்த வைஷ்ரீன் எஜிபு ஃபியா பிந்துன் மகாத் என்று சொன்னால் ஐ அல் இபுலு தாஹிலு ஃபி சனத்தி சானியா, 2வது வயதிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் என்று சொல்லி அதுக்கு பிறகு 46, 61, 76 சொல்லி அப்படியோ கொண்டு போகின்றார். இதே போன்றுதான் தங்க காசு, தங்க நோட், பணம் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. இப்படியாக விவசாயம், கால்நடைகள், இந்த தங்கம், வெள்ளி இவைகளெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் இதை யாருக்கு கொடுப்பது? முதலாவது ஃபுக்கராக்கள். இன்னம சதகாத்து லில் ஃபுக்கராய் வல் மசாக்கீன் வல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வபின் சபீல் ஃபரீதத்தன் மினல்லாஹி வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். முதலாவது ஃபுக்கராக்கள். ஃபக்கீர்கள் என்றா யார்? அல் ஃபக்கீர் ஹுவ மல்லா எம்லிக்கு ஹாஜத்து சன, ஒரு வருஷத்துக்குரிய சாப்பாட்டை அவர்களிடத்தில் இல்லாமல் இருப்பவர்கள். ஒரு வருஷத்துக்கு அவர்கள் சாப்பிட்றதுக்குரிய சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது.
நாளைக்கு என்ன தெரியும், இன்றைக்கு உழைச்சிட்டு வர இன்றைக்கு முடிஞ்சிடும், அல்லது இன்றைக்கு உழைச்சிட்டு வர்றதை காணாது. அப்படியாக ஒரு வருஷத்துக்கு அவங்க இடத்துல சில இடத்துல பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு அவங்களோட பொருளாதார சேமிப்பில் இருக்கும். அப்படியானவர்கள் அல்ல, வருடத்துக்குரிய அந்த உணவு தேவையை நிவர்த்தி செய்ய முடியாதவர்கள். மசாக்கின் என்று சொன்னால் ஹும் ஹால மினல் ஃபுகரா மின் ஐது அல் குத்ரத்துல் மாலியத்தி, அந்த ஃபுகராக்களை விடவும் எளியவர்கள், அவர்களை விடவும் தரத்திலே குறைந்தவர்கள், எதுக்குமே வழி இல்லாதவர்கள், மிகவும் நலிந்து உடைந்து சமூகத்திலே இருப்பவர்கள். அடுத்தது வல்காரிமீன கடும் கடனாளிகள். ஹுவல் மதீனு அல்லது தராக்கமத் அலை துயூன் வலாயஸ்ததி வல் வஃபா அபியா, நிறைய கடன் பட்டுட்டார், தொழில் ரீதியாக அல்லது தன்னுடைய குடும்ப ரீதியாக தன்னுடைய அன்றாட செலவு எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு ஹலாலான முறையிலே அவர் தொழில் செய்ய போய் அல்லது வேறு விடயங்களில் ஈடுபட போய் விவசாயமோ கால்நடையோ அல்லது இயற்கை அழிவோ வந்து நிறைய கடனாளி ஆகிவிட்டார். அப்படிப்பட்டவர் தான் வல்காரிமீன், கடனாளி. ஒப்னு சபீல் வஹுவல் முசாஃபிர் அல்லதி நஃபத மாலதை மின் மாலின் ஃபி சஃபரிஹி, ஒரு பிரயாணி நாட்டிலிருந்து வந்துட்டார், பணமெல்லாம் தொலைஞ்சிட்டு அல்லது பணமெல்லாம் முடிஞ்சிட்டு, ஃபைன்னோ யூத்தி மின ஜக்காத்தி மா யக்ஃபி லி ஆதத்தி லாவத்தனி, அவருடைய நாட்டுக்கு போய் சேர்ற அளவுக்கு அவருக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்திலிருந்து கொடுத்து நாங்கள் அவருடைய பிரயாண செலவை டிக்கெட்டோ அல்லது பஸ்ஸுக்குரிய செலவோ அல்லது கப்பலுக்குரிய செலவையை கொடுத்து நாங்கள் நாட்டுக்கு போய் சேருகின்ற அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்கலாம். இப்படியான சபீல் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில். இது ஒரு விசாலமானது, பரந்த கருத்தை கொண்டது, நிறைய விடயங்களை இதனூடாகத்தான் இன்று இந்த ஜக்காத்துடைய பைத்து ஜக்காத்தை சேகரித்து செய்யக்கூடியவர்கள் செய்கின்றது இந்த சபீல் இல்லா. வயஹ்தமிலு ஹாத ஸஹமு அவுஸு அபுவாபு அஸ்ஸர்ஃபு ஃபி ஃபரீலத்தி ஜக்காத். இந்த ஜக்காத்துடைய கடமைகளில் மேலே சொன்ன ஃபுக்கராக்கள், மசாக்கீன்கள், காரிமீன்கள், இப்னு சபீல் என்ற அந்த 4 அம்சத்தையும் விட ஒரு விசாலமானது. ஏன்னா அதில் ஃபுக்கராக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், மிஸ்கீன்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், கடனாளிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், இந்த பயணத்திலே வந்து தட்டு தடுமாறி திருவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கலாம் என்று இருக்கின்ற அதே நேரம் இந்த இப்னு சபீல், அதாவது சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதை என்கின்ற இது பெரிய ஒரு விசாலமான கருத்தை கொண்டிருக்கிறது. ஆமாலுல் பிர், நட்பணிகளுக்காக, வல் இஸ்லாஹ் மஜாலுல் ஹித்மத்தி வல் மஸ்லஹத்துல் இஜ்திமாஇய்யத்தி வல் அகீதா கபினாயில் மசாஜித், பள்ளிவாயலை கட்டுவதற்கு, வல் மதாரிஸ், கல்லூரிகளை கட்டுவதற்கு, அதேபோல் வல் முஸ்தஷ்ஃபியாத் வல் மலாஜி, மக்களுக்கு தேவையான சுகாதார ரீதியான விடயங்களை போக்குவதற்காக கிளினிக் சென்டர்கள், அதே போன்று இன்று மக்கள் தங்குமிடம், ஓய்வு அளிக்கக்கூடிய இடங்கள், இப்படியாக அறிஞர்கள் சமகாலத்திலே மிகவும் விசாலமான ஒரு பாபாக ஒரு விடயமாக இதை வைத்துத்தான் தங்களுடைய ஏனைய சமூகத்திலே இருக்கக்கூடிய குறைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அலாமிலின் அலையா வஹும் அல் அஷ்காஸ் அல்லதீன யஅமலூன் அலா ஜமீ வ தௌஸீஇ ஜக்காத், இந்த ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள், அதை கணக்கு பார்ப்பவர்கள், அங்கே வேலை செய்பவர்கள், உரிய செல்வந்தர்களிடத்திலே போய் சென்று நாங்கள் எங்களை ஜக்காத்து கமிட்டியால் அல்லது பைத்து ஜக்காத்தால் நாங்கள் என்ன வந்திருக்கிறோம், பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்ற எங்களோட ஐடென்டி கார்டு அண்டுகள் இது பண்ண உடனே சில மனிதர்கள் போய் சொல்லி கொண்டு வரலாம். அப்போ அவங்க என்ன செய்யணும், அந்த நேரத்தில் டெலிஃபோன் அடித்து அல்லது இமெயில் அடித்து என்ன செய்யணும், எஸ்எம்எஸ் அனுப்பி கேட்கணும், இப்படியான ஆட்கள் வந்திருக்கிறாங்க, இந்த அறிக்கை அவங்களோட ஐடி நம்பர் பாஸ்போர்ட் நம்பர் சரியான்னு சொல்லி என்ன செய்யணும், அதை போய் தஹ்கீக் பண்ணிக்கொள்ளணும். அப்படியான ரெண்டு சமூகத்தில் அப்படியான இதெல்லாம் பார்க்கப்படுது. அடுத்து அல் முஅல்லஃபத்து குலூபிஹிம் வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், அதாவது இந்த வஹும் ضعاف الإيمان من المسلمين الذين يخشى عليهم أن يغيروا دينهم. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம், அவங்க இடத்துல அந்த அறிவு பூரணமான அறிவாக இருக்காது, அல்லது இஸ்லாத்தில் வந்தவர்களோ இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களோ அவருடைய ஈமான் மிச்சம் பலகீனமாக இருக்கும். அப்படியானவர்களுக்கு என்ன செய்யணும், இந்த பணத்தை கொடுத்து இந்த ஜக்காத்தை கொடுத்து அவர்களை தக்வியத்து பண்ணணும். தக்வியத்து பண்ணுறேன்டா என்ன,
அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும். இப்போ ஒரு மனிதனுக்கு அதுக்காக வேண்டி காசிக்காக பணத்துக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது பின்பற்றுறது இல்லை. அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, வந்து கேட்டாங்க, என்ன உங்களுக்கு ஆளை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு என்ன செய்தாங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன போய் கேளுங்க. அபூ தாலிப் இடத்துல, ஹஸரத் அலியினுடைய தந்தை இடத்துல, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை சாச்சா, அவங்கள பாதுகாத்தாங்க. அவங்களோட தாயின் தந்தையை மரணித்ததுக்கு பிறகு அடுத்த இந்த அரேபியா நாட்டிலே பல வகையான அந்த தலைவர்கள் கடும் தொல்லைகளையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்த பொழுதோ அவர் என்ன செய்யல, தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். இவருக்கு என்ன வேணுமா, என்ன நோக்கம், இவர் ஏதும் பெண்கள் வேணுமென்றா சொல்லுங்கள், இந்த அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக அழகான பெண்களை நாங்கள் திருமணம் செய்து வைக்கின்றோம். பணம் வேணுமென்றால் சொல்லுங்கள், நாங்கள் எங்களுடைய எல்லா செல்வங்களையும் நாங்கள் அவருக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், செங்கதிரும் வெண்மதியும் சேர்த்து கையில் தந்திடனும் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே. சூரியனையும் சந்திரனையும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் அத்தனை இன்பங்களையும், பெண்ணை தந்தாலும் சரி பொன்னை தந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய கொள்கையை விட மாட்டேன் என்று சொன்னார். எனவே பணத்துக்காக இஸ்லாத்திலே விடமில்லை. பணம் என்ற சாமான் அது அல்ல. ஒரு மனிதனுடைய கொள்கை, அவனுடைய தீன், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணம். முகமது நபி நாங்கள் எப்படி உண்மையான நம்புறேன், அவர் எது வேணுமென்றால் துனியாவுக்காக வேண்டி இல்லை, உலகத்துக்காக வேண்டி அவர் என்ன செய்யல. அப்படி இல்லாட்டி அவருக்கு தாயிஃப் நகரத்தில் ரசூலுல்லாஹ் போகின்ற பொழுது கல்லடிச்சாங்க. சிறு பிள்ளைகளுக்கு காசை சல்லியை கொடுத்து கல்லையும் கொடுத்து முகமது நபி கல்லடிக்க சொன்னது. அவர் போகிற நேரத்தில் கீழுக்கு என்ன செய்யற, முள்ளுகளை போடுறது, குப்பைகளை கொட்டுறது. அவர் இபாத தொழுது கொண்டு நிற்கிற நேரத்தில் அழுகிய குடல்களை கொண்டு போடுறது. அப்போ அதை எல்லாத்தையும் என்ன செய்கிறார், பொறுமையோடு இருந்து சபுராக இருந்து அவைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கிறார்கள். தன்னுடைய சஹாபாக்கள், ஹஸ்ரத் பிலால், அந்த உங்களுக்கு தெரியும் அரபு நாடுகளில் சூடான காலத்தில் எப்படி கிட்டத்தட்ட 50 இந்த பர்னைட்டர் அளவுக்கு சூடு அடிக்கும், கட்டும் சூடு. தண்ணி எடுத்து வச்சா தண்ணி கொதிக்கும், இறைச்சி அறுத்து வச்சா இறைச்சி காஞ்சி போகும், காஞ்ச இறைச்சாக மாறிவிடும், மீனை வெட்டி போட்டால் கருவாடா பைத்திரும். அப்படியான பிரதேசங்களும் சூடு இருக்கக்கூடிய காலம். அப்படியான காலகட்டத்திலே தான் அது பிலாலை அவர்கள் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகனத்துக்காக வேண்டி, இஸ்லாம் ஆகனத்துக்காக வேண்டி அநியாயம் செய்தார்கள். அவர் தாங்கிக் கொண்டார். அவருடைய நெஞ்சிலே பெரிய ஒரு சுட பாறாங்கல்லை கூட வைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் அஹத் அஹத், இறைவன் ஒருவன் ஒருவன் என்று அவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள். அப்படியான சஹாபாக்கள் அமார் இப்னு யாசிர், ஹஸரத் சுமையா என்ற பெண்மணி இஸ்லாத்திலே முதல் இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள். இவர்களைத்தான் 2 ஒட்டகைகள், இடது கையையும் இடது காலையும் ஒரு ஒட்டகையிலே, வலது கையையும் வலது காலையும் ஒரு ஒட்டகையிலே கட்டிவிட்டு 2 ஒட்டகைகளையும் 2 திசைகளை இது பண்ணி விட்டார்கள். அவருடைய உடம்பு அப்படியே 2ஆக கிழிந்து ஷஹீதாகிய பெருமை ஒரு பெண்ணை சார்ந்திருக்கிறது. இஸ்லாத்திலே முதல் ஷஹீதாகிய தன்மை கிடைத்திருக்கிறது. இப்படியாக பணத்துக்காக அல்ல, செல்வத்துக்காக அல்ல, பொண்ணுக்காக அல்ல, பொருளாதாரத்துக்காக அல்ல. எனவே தான் கொண்ட கொள்கை இந்த உலகம் இல்லை எங்களுடைய வாழ்க்கை என்று இருந்ததன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த இஸ்லாத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு கதைத்தை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இப்படியாக மார்க்கத்திலே இப்படியான கொள்கைகள் உறுதி இல்லாமல் இருப்பவர்களுக்கும் என்ன செய்யணும், முஅல்லஃபத்துல் குலூப், அவர்களுக்கும் இந்த ஜகாத்திலே இருந்து கொடுக்க வேணும் என்று இஸ்லாம் வைத்திருக்கின்றது. தஹ்ரீருல் அப்துல் முகாத்திபூன், அதே போன்று இப்போ அடிமைத்தன்மை என்ற ஒரு விஷயம் இல்லை. அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலம், இஸ்லாத்தினுடைய அந்த காலகட்டத்திலெல்லாம் அடிமைகள் இருந்தார்கள். எனவே அந்த அடிமைகளை எல்லாம் பலர்கள் வைத்துக்கொண்டு வேலைகள் வாங்குவார்கள். மிகவும் ஒரு பலர்களை மோசமான முறையில் வழி நடாத்துவார்கள். எனவே அந்த அடிமைகளை விடுதலை செய்கின்ற பணிக்காக இந்த ஜகாத்திலே இருந்து கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. வஹும் அல் அபீத் அல்லதீன இத்தஃபகு மஅ அஸ்யாதிஹிம் அலா தஹ்ரீர் லிகாயின்
மப்லகின் முஅய்யன், அவருடைய அந்த அடிமைகளாக இருந்தால் அடிமையாக வைத்திருந்த தலைவர்கள் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே நாங்கள் ஒரு இதை கொடுத்தால் அவர் என்ன செய்வார்? அவரை அடிமைகளாக ஆக்கி விடுவார்கள். அப்போ யாருக்கு கீழேயும் அவர்கள் அடிமைப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரவாளர்களாக சுதந்திரம் பெற்று விடுவார்கள். அப்போ இன்று அடிமைத்தனம் கிட்டத்தட்ட இல்லை, ஆப்பிரிக்காவிலையும் இல்லை, ஆசியாவிலையும் இல்லை, அரபு நாடுகளிலையும் அந்த தன்மை இப்பொழுது இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஃபுகரா, மசாக்கின், ஹாரிமீன், இப்னு சபீல், சபீலுல்லா, அல் ஆமிலீன் அலையா, முஅல்லஃபதி குலூபியும், தஹ்ரீரு ரகபா என்ற இந்த 8 வகையான கூட்டத்தினர்களுக்கும் இஸ்லாம் ஜக்காத்தை சொல்லியிருக்கிறது. இந்த ஜக்காத்தை பெறக்கூடிய ஆக்கள் யாரு? அவுசாஃபுல் முஸ்தஹிகீன், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ், ரசூல், தௌஹீத், மஆத், நுபுவத், அல்லாவை, ரசூலை, மர்மநாளை, இப்படியான ஈமான் கொண்டிருப்பவர்களுக்கு தான் ஜக்காத்தை நாங்கள் கொடுக்கலாம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அல்லாஹ் யகூன அஹ்லுல் மாசி, முஸ்லீம்களாக இருந்தாலும் பாவிகளுக்கு கொடுக்கலாம். கொடுத்தவன் என்ன செய்வான்? சல்லியை வாங்கிட்டு போய் என்ன செய்வான்? தண்ணி அடிக்கலாம், அல்லது வேறு வேலை செய்யலாம், அல்லது மோசமான காரியங்களில் ஈடுபடலாம். அஹ்லுல் மாசியாக இருக்கக்கூடாது, பாவிகளுக்கு கொடுக்க முடியாது. ஐயக்கூன வாஜிபு நஃபக்கா, அல்லா யக்கூன வாஜிபு நஃபக்கா அல ஷக்ஸில் முக்கல்லஃப் பி ஜக்காத்தி கல் ஆபாய் வல் அபனாய் வ ஜௌஜா. என்ன ஜக்காத்து நான் யாருக்கு கொடுக்கறது? என்னோட வாப்பா கொடுக்குறது, கொடுக்கல வயலா? ஏன்? அதாவது என்னுடைய தந்தைக்கு அல்லது அப்படின்னா என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மனைவிக்கு நான் செலவழிக்க வேண்டும். எனவே நான் பராமரிப்பதற்கு கடமையானவர்களுக்கு ஜக்காத் என்ன செய்யலாது? கொடுக்க இயலாது. அஹ்லுல் பைத்துகளுடைய முறைப்படியும் பொதுவாக இதில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் யகூன ஹாஷிமியான், ஜக்காத் என்பது ஹாஷிமி, ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை ஹாஷிம் குலத்திலே இருந்த அவர்களுக்கு என்ன ஜக்காத்து? ஜக்காத்தை அவர்கள் பெற முடியாது, அவர்கள் எடுக்க முடியாது, அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதும் இல்லை. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்திலே வகத் ஜாஅ ஹாதா அத்தஷ்ரீஉ தக்ரீமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கராபத்தஹு. இது ரசூலுல்லாஹ்வுக்குரிய ஒரு சங்கை. ஜக்காத் என்பது அது ஒரு கழிவு, இது அந்த பணத்தை தூய்மையாய் ஆக்கிவிட்டு ஒரு தூய்மை இல்லாத ஒரு பணத்தை போன்று. எனவே ரசூலுல்லாஹ் தூய்மையானவர்கள், அவர்களுடைய கராபத், அவர்களுடைய இனபந்துக்கள், அவர்களுடைய இந்த ஹாஷிமிகள் தூய்மையானவர்கள், மாசூம்கள். எனவே அவர்களுக்கு இந்த தூய்மையற்ற விடயத்தை, தூய்மையற்ற இந்த சாமானை என்ன செய்ய முடியாது? தூய்மையோடு தூய்மையற்றது, கலங்கம் விளைவிக்கக்கூடியது இது கொடுக்க முடியாது, சேர முடியாது என்பதற்காக இஸ்லாத்திலே ஹாஷிமிகளுக்கு ஜக்காத்து கொடுக்க. ஆனால் சதக்கா அது வேறு விஷயம். ஏனென்றால் சஹீல் புகாரியிலே 1ஆம் பாகத்தின் 156வது பக்கத்திலே ஒரு விடயத்தை பார்க்கிறோம். அல் ஹசன் வல் ஹுசைன் சகீரான், இமாம் ஹசன் ஹுசைன் சிறு குழந்தைகளாக, பிள்ளைகளாக இருந்தார்கள். ஃபஅஹத அஹதுஹுமா ஸமரத்தன் ஃபவலஅஹா ஃபீ ஃபீஹி. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு ஈத்தம்பழத்தை ஒன்று எடுத்து வாக்கில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து வச்சுட்டாங்க. ஃபனதர இலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. ஃபஅஹ்ரஜஹா மின் ஃபீஹி, அவங்களோட வாயிலிருந்து ரசூலுல்லாஹ் வெளியே எடுத்தாங்க. வாய்க்குள்ள கையை போட்டு என்ன செஞ்சாங்க? வெளியே ஈத்தம்பழத்தை எடுத்து போட்டு சொன்னாங்க. ஃபகால அமா அலிம்த அன்ன ஆல முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் லா யகுலுன சதகா. ரசூலுல்லாஹ்வுடைய ஆள்கள், ஹாஷிமிகள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அவர்கள் சதக்காவை, இந்த ஜகாத்தை அவர்கள் சதக்கா என்ன செய்ய மாட்டார்கள்? உண்ண மாட்டார்கள். இது அவர்களுக்குரியதல்ல என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஜகாத் கொடுப்பது அது ஒரு இபாதத், தொழுகையை போன்று. நாங்கள் தொழுகையில் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோம், உது எடுக்கிறோம், கிபிலாவை முன்னோக்கிறோம், ஷைத்தானை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், அல்லாஹ்வுக்காக, குர்பத்தனில் அல்லாஹ், இறைவனுக்காக என்று சொல்லி எவ்வளோ பக்தி பரவசத்தோடு, எவ்வளவு தூய்மையோடு, எவ்வளவு நல்ல எண்ணத்தோடு, இஹ்லாஸோடு நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். அதே போன்றுதான் ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது குர்பத்தனில் அல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்வதற்காக என்ற அந்த நியத்து வேண்டும். என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஜக்காத் கடமையாக இருந்த ஒரு தந்தையோ
அல்லது குடும்பத்தில் இருக்க முக்கியமானவர் மரணித்தால் அவருடைய அந்த வாரிசுகளுக்கு அந்த சொத்தை அனுபவிக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். எந்த ஊரில் அவர் உழைத்தாரோ தசர்ரஃபுல் ஜக்காத்து ஃபில் பலத் அல்லது யூஜது ஃபீஹில் மால், எந்த ஊரில் அவரோட பணம் இருக்குதோ, எங்கே அவர் சம்பாதித்தாரோ அங்கே தான் என்ன செய்யணும்? அங்கே தான் கொடுக்கணும் என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதில் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக இந்த ஜக்காத்தை பற்றி இஸ்லாம் கூறுகின்ற அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் சதக்கா என்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஜக்காத்தை 100% ஒரு வருடம் பூர்த்தியாகியவுடன் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் பணத்திலே. எப்பொழுதும் எங்கு யாருக்கு எப்போதென்றெல்லாம் அந்த ஜக்காத்திலே தான் கடமை இருக்கிறது. ஆனால் சதக்காவிலே யாருக்கும் கொடுக்கலாம், எப்போதும் கொடுக்கலாம். ஆனால் எவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்ற விதிகள் அதுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு ஹதீஸிலே பார்க்கின்றோம், இன்ன சதக்கத்தை பில்லை, இரவு நேரத்தில் சதக்கா கொடுப்பது அது பல வகையான பலாய் முசீபத்துகளை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், ஆக்சிடென்ட் அல்லது ஆக்கள் காணாமல் போகிறது அல்லது பெரிய விபத்து அல்லது பெரிய ஒரு அழிவு, கெட்ட மரணத்தை விட்டும் எங்களை என்ன செய்யுமா? தர்மம் தலை காக்கும். தர்மம் எங்களுடைய தலையை பாதுகாக்கும். தர்மம் எங்களுடைய ஆயுள நீட்டிக்கி வைக்கும். சதக்கத்து பில்லை, இரவு நேரத்தில் சில இடங்களில் போனால் சில மனுஷனுகள் சல்லி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, முட்டை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஊசி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஊசி கேட்டால் கொடுக்காமலுக்கு இருக்கிறது நியாயம்னு சொல்லலை. ஏனென்றா சில நேரம் ஊசி விழுந்துடும், மேலே கீழே விழுந்துடும். விழுந்து மனுஷனுக்கு என்ன இது பண்ணலாமட்டு. அதே ஒரு கஷ்டத்தில் ஒரு மனுஷன் ஒரு என்னத்தை கேட்டு வந்திருக்கிறேன். இன்ன சதக்கத்தை பில்லை ததுஃபா மீத்தத்தை சூ, கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கும். ஏன் சுனாமி வரலாம், நீங்க போகிற நேரத்தில் நாங்கள் எங்களை கடல் அலை அடிச்சுட்டு போகலாம், அல்லாஹ் பாதா விமானத்தில் போகக்கூடிய நம்ம ஆபத்து வரலாம், பாதையில் வாகனம் ஓட்டி கொண்டு போகக்கூடிய ஆக்சிடென்ட் நடக்கலாம், அல்லது மரம் விழலாம், அல்லது வீட்டில் ஒரு இன்றைக்கு பாருங்க டேக்கியில் 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு என்ன செஞ்சிருக்கிற, 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு கொழும்பு கிராண்ட் பாஸ்லேருந்து எங்கே தெய்வாலை போகிற தூரம் அல்ல அதை விட தூரம், அவ்வளோவுக்கு என்ன செஞ்சிருக்கிற மனுஷன், அதோட தூரம் அதோட கொஞ்சம் கிட்ட அந்த அளவுக்கு உள்ளுக்கு போய்த்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள், 2000 பேர் அழிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த இடிபாடுக்குள் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் ஆபத்தா. இவைகளில் இருந்து இந்த சதக்கா, இரவு நேரத்திலே கொடுக்கின்ற சதக்கா என்ன செய்யும்? எங்களை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய கோப பார்வை விட்டு பாதுகாத்து 70 வகையான பலாய்கள், முசீபத்துகள், சோதனைகளில் இருந்து எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு விடயம், ஒரு மனுஷன் ஒரு பொருளை, ஒரு சன்மானத்தை எங்களுக்கு வழங்கிட்டாருன்னு சொன்னால் அவருடைய கையை முத்தம் விடுறது சுன்னத்துன்னு சொல்லப்படுது. இஸ்தஹப்பு லிமோத்தி சதக்கா ஐயோ கப்பில எதகு பாதல் அத்தா, தாரத்துக்கு முன்னால் கையை முத்தம் விடுறியா, தாரத்துக்கு முன்னால் கையை முட்டா அப்போ ஆள் பெய்த்துருவாங்க தராமலுக்கு. தந்ததுக்கு பிறகு அவருடைய கையை முத்தம் விடுறது முஸ்தஹப்னு சொல்லி அத்தகாமுல் ஃபில் இஸ்லாம் என்ற நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றுக்கும் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய துறவுகோல் தொழுகை என்பதை போன்று, அல் வுது மிஃப்தாஹு ஸலா, தொழுகையினுடைய துறவுகோல் வுது என்பதை போன்று, மிஃப்தாஹு ரிஸ்க் அஸ்ஸதகா, அஸ்ஸதகத்து மிஃப்தாஹு ரிஸ்க், ரிஸ்கினுடைய உணவு விஸ்தீரம், வறுமை இல்லாமல் பசி இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ரிஸ்கினுடைய உணவினுடைய விஸ்தீரணம், அதனுடைய திறவுகோல் சதக்கா என்ற ஒரு ஹதீதையும் நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இடம்பெற்ற சதக்கா சம்பந்தமான ஒரு விடயத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜக்காத்தோடு சம்பந்தப்படுத்தி சதக்காவோடு சம்பந்தப்படுத்தி இந்த விடயத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதில் என்னன்னு சொன்னார், ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே
சஹாபாக்களோடு தன்னுடைய நண்பர்களோடு பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு வயோதிப மனிதர் வருகிறார். வயோதிப மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து கேட்கின்றார், அன ஜாயுல் கபித், நான் சரியான பசியோடு இருக்கிறேன், ஃபாத்தியமன், எனக்கு உணவளியுங்கள், வ ஆரில் ஜசத், நான் அரைகுறை ஆடையோடு இருக்கிறேன், ஃபக்ஸினி இன்னைக்கு உடை தாருங்கள், ஃபகீருன் ஃபதிர்னி ஃபதர்னி, நான் வறுமையாக ஏழையாக இருக்கிறேன், எனக்கு செல்வத்தை தாருங்கள், பணம் தாருங்கள் என்று இப்படியாக கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், மா அஜிதுலக ஷைஅன், எனக்கு தாரத்துக்கு ஒன்றுமில்லையே உங்களிடத்திலே என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீதை சொன்னார்கள். அது எங்கள் எல்லோருக்கும் பயன்மிக்கதாக பொருத்தப்பாடாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். வலாக்கின் தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி, என்னால் தான் அந்த பணம் கொடுக்கல என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்வது, இன்னார்கிட்ட போய் கதைச்சு பார்ப்போம், இப்படி செஞ்சு பார்ப்போம் என்று ஒரு ஏற்பாட்டை செய்வது. எவன் ஒரு ஏற்பாட்டை செய்கிறானோ, அந்த அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செய்கிறாரோ அதை செய்தவரை போன்றவராகும். இப்போ நான் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்க, பசி இருக்குது, உணவு இல்லை, உடை இல்லை, கஷ்டமாக இருக்கிறது, பணம் இல்லை கேட்குற நேரத்தில் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட தாரத்துக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னார்கிட்ட போய் நான் சொன்னேன் என்று கேளுங்க, அல்லது இன்னார்கிட்ட போங்க ஏற்பாடு ஒன்று செய்கிறது. அந்த ஏற்பாட்டை செய்வது அதன் மூலமாக கிடைத்தால் நாங்கள் கொடுத்ததை போன்ற நன்மை எங்களுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்தலிக் இலா இப்னத்தி ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா இடத்திலே போங்கள் என்று சொல்லிவிட்டு, வாமர பிலாலன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஹஸரத் பிலாலை தன்னுடைய பணிகளுக்காக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள், அன்போடு வைத்துக் கொள்வார்கள், அதை மிகவும் ஆதரவோடு ஹஸரத் பிலால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அங்கே ஃபாத்திமாவுடைய இல்லத்துக்கு சென்ற ஹஸரத் பிலால் அவர்கள் ஃபனாதா பி ஆலா சௌத்திஹி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல பைத்தி நுபுவா வ முக்தலஃபில் மலாயிகா, நுபுவத்துடைய நபித்துவத்தினுடைய இல்லத்தை சேர்ந்தவர்களே, மலக்குமார்கள் வரக்கூடிய வீட்டைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய மகளே என்று அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த ஒரு வயோதிபர் வந்திருக்கின்றார், அவர் ஆரில் ஜசத் ஜாயுல் கபீத் ஃபர்ஹமி, அவர் பசியோடும் அரைகுறை ஆடையோடும் வந்திருக்கின்றார் என்று சொன்ன பொழுது, வகான அலியுன் ஃபாத்திமா சலாசன் மா தைமு தாமன், அலியும் ஃபாத்திமா 3 நாட்களாக சாப்பாடு இல்லாமல் இருந்தார். இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்விடத்திலேயும் இல்லை, இவர்களிடத்திலேயும் இல்லை. இப்பொழுது என்ன செய்வது என்று சொன்னால், ஹஸரத் ஃபாத்திமா அவர்கள் ஹசன் ஹுசைன் தூங்கக்கூடிய ஒரு தோல் ஒன்று இருந்த ஒரு மிருகத்தினுடைய மாடோ அல்லது ஒட்டகமோ அல்லது மானுடையதோ, அநேகமாக மாட்டுடைய ஒரு தோல், என்ன செய்தார்கள், ஜல்து கபஷின் ஃபதஅம்மத ஃபாத்திமா இலா ஜல்து கபஷின் யனாமு அலைஹில் ஹசன் வல் ஹுசைன் வ துதி ஷைஹ காயிலா, அந்த ஹசன் ஹுசைன் தூங்கக்கூடிய அந்த தோல் ஒன்று இருந்தது, அதை கொடுத்து சொன்னார்கள், இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை எடுத்துக்கொண்டு போங்கள், அதை விற்கலாம் அப்படி என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார், இதை கொண்டு என்ன பசிக்கு நான் என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம்னு சொன்ன பொழுதோ ஹஸரத் ஃபாத்திமா யோசிக்கின்றார்கள், ஒன்றுமில்லை கொடுப்பதற்கு. அவருடைய கழுத்திலே ஒரு மாலை ஒன்று இருந்தது, அந்த மாலையை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சிறிய, அதாவது ஹஸரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் இந்த ஃபாத்திமாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார்கள். அஹதத் இலையா ஃபாத்திமத்து பிந்து அம்மியா ஹம்சா, அவருடைய ஹம்சா தன்னுடைய சாச்சாவுடைய மகள் ஹம்சா என்ன ஃபாத்திமாவுக்கு கொடுத்திருந்த அந்த மாலையை கலட்டி கொடுத்தார்கள். கொடுத்து சொன்னார்கள், இதை கொண்டு போய் ஹுதுஹு வபியா, இதை கொண்டு போய் நீங்கள் வில்லுங்கள், இறைவன் உங்களுக்கு இதை விடவும் சிறந்த ஒரு பொருளை உங்களுக்கு தரலாம் என்று சொல்லிவிட்டு கொடுத்த பொழுது அதை என்ன செய்தார்கள், கொண்டு போய் அந்த மனிதர் அந்த மாலையை கொண்டு பள்ளிவாசலுக்கு கொண்டு சென்றார். கொண்டு சென்ற பொழுதோ ஹஸரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்தார்கள் என்று சொன்னால்,
20 தீனாரும் 200 திர்ஹமும் அடுத்தது ஒரு உடையையும் கொடுத்து அவரிடத்தில் இருந்த அவர்களிடத்தில் இருந்த ஒரு வாகனம் ஒட்டகையையும் கொடுத்து அனுப்பினார். அதை வாங்கி கொண்டு என்ன செய்தார் என்று சொன்னால் போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்ட ரசூலுல்லாஹ், இதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு சொன்னார்கள், இந்த வாங்குகின்ற இந்த லவ் இஷ்தரக ஃபீ ஷிராய் ஹாதல் அக்த் அஸ்தக்லான் மா அஸபஹுமுல்லாஹ் பின்னார். இந்த பொருளிலே, இந்த மாலையை வாங்குவதிலே மனித இனமும் ஜின் வர்க்கமும் சேர்ந்து இணைந்து ஷரீக்காக கூட்டு சேர்ந்து வாங்கியிருந்தால் அவர்கள் நரக நெருப்பினால் அல்லாஹ் தஆலா அவர்களை அதாபு செய்திருக்க மாட்டார் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மாலையிலே, அந்த வாங்கின அந்த விடயத்திலே நிறைய தத்துவங்கள் இருப்பதை நாங்கள் பின்னால் பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த ஆராபி என்ன செய்தார் என்றால் பெருமானார் இடத்திலே போனார்கள். ரசூலுல்லாஹ் கண்டு கேட்டார்கள், அஷ்பாத்த வக்த சைத்த, நீங்கள் பசியாறி கொண்டீர்களா? உங்களுக்கு உடுப்பதற்கு உணவு அணிந்து கொண்டு, அதாவது உடை அணிந்து கொண்டீர்களா? கால நாம் வஸ்தக்னைத்து பி அபி அந்த உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் நீங்களாக இருக்கும் அல்லது உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் இவைகள் எல்லாம் மிகவும் செல்வந்தனாகிவிட்டேன். எப்படி? இந்த பயிர் நிறைய உணவும் எனக்கு உடையும் கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஜிசி ஃபாத்திமா ஃபி சனஇஹா மாக கைரன், உங்களுக்கு இவ்வாறு ஃபாத்திமா செய்ததினால் அவர்கள் பெரிய நன்மை அடைந்து கொண்டார்கள், நீங்களும் அடைந்து கொண்டீர்கள், ஃபாத்திமாவும் அடைந்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்ன பொழுது அந்த வயோதிபர் துவா கேட்டார், அல்லாஹும் அந்த இலா, இறைவா நீதான் என்னுடைய இலா, மா இஸ்தஹ்தஸனாக், எங்களுக்கு நீ என்ன செய்திருக்கின்றாய் என்ற ஒரு துவாவையும் கேட்டு, வலா இலாஹ லனா நஅபுது சிவாக், உன்னை தவிர நாங்கள் யாரையும் நாங்கள் வணங்கவில்லை, அந்த ராசிக்குனா உணவளிப்பவன் நீதான் எங்களுக்கு என்று சொல்லி போட்டு ஃபாத்திமத்த மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியாத், ஃபாத்திமாவுக்கு எந்த கண்ணுமே கண்டிராத காதுமே கேட்டிராத விடயத்தை கொடு ரஹ்மான் என்று அந்த வயோதிபர் கேட்ட பொழுது ஃபஅம்மன ரசூலுல்லாஹ் மின் துஆஹி, அந்த துஆவுக்கு ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னார்கள். அந்த துஆவுக்கு ரசூலுல்லாஹ் பிரார்த்தனைக்கு ஆமீன் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய சஹாபாக்கு நண்பர்களிடத்திலே சென்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னல்லாஹ் கத் ஆதா ஃபாத்திமா தாலிக், இதில் அல்லாஹ் தஆலா ஃபாத்திமாவுக்கு எவ்வாறான செல்வத்தை கொடுத்தான் என்றால், வான அபூஹா, நான் அவருடைய தந்தையாக, வமா ஃபில் ஆலமீன மிஸ்லி, என்னை போன்ற உலகத்திலே யாருமே இல்லை, அப்படியான ஒரு பாக்கியத்தை அவருக்கும், வா அலியுன் பாலுஹா, அலியை கணவராக, ஒலவுலா அலி மாகான் அல்லஹா குஃபுவுன் அபதா, அலி இல்லை என்றால் ஃபாத்திமாவுக்கு ஈடாக ஒரு கணவனை இருந்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல் ஹசன் வல் ஹுசைன் வமா ஃபில் ஆலமீன மிஸ்லிஹிமா, ஹசன் ஹுசைனையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஃபாத்திமாவுக்கு அவர்களுக்கு நிகராக உலகத்திலே யாருமே இல்லை. வசையிதை ஷபாபி அஹ்ல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருக்கின்றார் சொல்லிவிட்டு, இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா, அசீதுக்கும் இன்னும் நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் மலக்கானி ஃபி கப்ரிஹா, அவருடைய கபரிலே 2 மலக்கள் இருந்து கொண்டு, மன் ரப்புக்கி, உன்னுடைய ரப்பு யார்? ஃபதகூலு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. மன் நபியுக்க, ஃபாத்திமா இடத்திலே மன் நபியுக்கு அல்லாஹ் கேட்டால், அபி, என்னுடைய வாப்பா தான் நபி, உலகத்திலே யாருமே இல்லாத ஒரு பாக்கியம், நாங்கள் எல்லாம் முஹம்மது நபி என்று சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். நேரமும் முடிந்து கொண்டு போவதனால் நான் சுருக்கமாக முடிக்கின்றேன். அல்லாஹு தஆலா இப்படியாக அந்த ஃபாத்திமாவுக்கு கொடுத்த அந்த இதன் காரணம், அந்த இப்படியாக சொன்ன பொழுது ஹசரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த மாலையை மிஸ்க், அழகான நறுமணம் முடிக்கக்கூடிய மிஸ்கினாலே அதை சுற்றி அதை அந்த ஒரு புடவையிலே வைத்து ரசூலுல்லாஹ் இடத்திலே தன்னுடைய அடிமை அஸ்ஹமையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் இடத்திலே அனுப்பினார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்தலி ரசூலில்லாஹி மாலாக்கத், அந்த அடிமையும் ரசூலுல்லாஹுக்கு தான், இந்த மாலையும் ரசூலுல்லாஹுக்கு தான் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிமையையும் அந்த மாலையையும் என்ன செய்தார், ஃபாத்திமா இடத்தில் அனுப்பினார்கள். ஃபாத்திமா என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாலையை எடுத்துக்கொண்டு அந்த அடிமையை விடுதலையாக்கி விடுகின்றார். சுதந்திரமாக நீ எங்களிடத்தில் சுதந்திரமாக நீ திரியலாம்
என்று அவர்களை விட்ட பொழுது யல்ஹக்குல் அப்த், அந்த அடிமை என்ன செய்தார்? சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், மா அக்ஸர் பரக்கத்தன் ஹாதல் அக்த், இந்த அக்து, இந்த மாலை, இந்த கழுத்திலே போட்டிருந்த இந்த கல்லாதா இது எவ்வளவு பரக்கத்தை கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அஷ்பா ஜாயான், ஒரு பசித்தவருக்கு வயிறு நிறைய உணவை கொடுத்திருக்கிறது. கசா உரியானன், உடை இல்லாதவருக்கு உடையை கொடுத்திருக்கிறது. அகுனா ஃபகீரன், ஒரு ஏழையை செல்வந்தராக மாற்றிருக்கிறது. வதக மம்லூக்கன், ஒரு அடிமையாக இருந்தவரை விடுதலையாக்கி இருக்கிறது. வரஜா இலா அஹ்லி, மீண்டும் ஹசரத் ஃபாத்திமாவுடைய கையிலே அந்த மாலை போய் சேர்ந்திருக்கிறது. பாருங்க எவ்வளவு பரக்கத்தான விடயம், ஒரு சதக்கா செய்திருக்கின்ற விடயத்தை பாருங்கள். இதுதான் இஹ்லாஸ், இதுதான் தூய்மை. இப்படியான பல விடயங்களை இந்த ரசூலுல்லாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்துக்காக வேண்டி செய்திருக்கின்றார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஜக்காத், சதக்கா இதே போன்ற விடயங்களிலே நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? அதைகளை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அப்படியான விடயங்களிலே நாங்களும் மற்றவர்களை தூண்ட வேண்டும். அப்படி தூண்டி பார்த்து படித்து பயன்பெறக்கூடிய நல்ல மக்களாக எங்களையும் எங்களுடைய பெரியோர்களையும் மற்றவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.